நிலாமா என்ன பண்ணுறீங்க? மீன் ஆயிரீங்களாடா? இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கடல் மீன் குழம்பு. இந்த மீன் வந்து சீலா மீன், அதை தான் அண்ணன் வாங்கிட்டு வந்தான். பாஞ்சிகிட்ருக்கோம். இதில் பிளாவும் இருக்காது. இந்த முள்ளான சார்பாக இருக்கும், குத்திடும் அப்படியே கையில். பார்த்தது பண்ணணும். அம்முலு, நீ மீன் ஆயிரியா? வாண்டாம். சரி, நீங்கள் தம்பியை பார்க்க போலையா? வாப்பாவா போமா. இப்போ மீன் குழம்பு வச்சு தம்பிக்கு எடுத்துக்கிட்டு நம்ம போவோம். சரி, தம்பிக்கு ஒரு மீனா ரெண்டு மீனா? ஏன் ரெண்டு மீனாடா? ரெண்டு மீன் கொடுப்பேன் தம்பிக்கு. சரி சரி, குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு தம்பியை பார்த்துட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம வந்துட்டு 3 நாளாக அம்மா வீட்டில் தான் இருக்கோம். பிரியாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுக்காக. பிரியாவுக்கு வந்துட்டு பிரியா குழந்தை பிறந்திருக்கிறதுக்காக அவளுக்கு தனியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தனியாக தான் சாப்பாடு செய்கிறோம். பிரியாவுக்கு வந்து இன்னைக்கு ரசம் வச்சு கருவாடு தொக்கு முட்டையெல்லாம் செஞ்சு சாப்பாடு ஹாஸ்பிட்டல் கொடுத்து விட்டாச்சு. இப்போ எங்களுக்கு மதியத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா, காலையிலே சாப்பாடு வடிச்சிட்டோம். மதியத்துக்கு அண்ணன் மீன் வாங்கிட்டு வந்துருந்தான். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா மீன் குழம்பு தான். பாருங்க, கடல் மீன் வாங்கிட்டு வந்துருந்தான். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாங்காய் வந்துட்டு எங்கள் வயக்கிட்டே இருக்காமா. மாமா, இந்த மாங்காய் எந்த மாங்காய் மாதிரிமா இருக்கு? நீங்கள் அடிச்சு தின்னீங்க அங்கே சொன்னீங்களே, இனிப்பு அப்படியே கடிச்சா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குல்ல, அந்த மாங்காய். நேற்று எங்கள் அப்பா பறிச்சுட்டு வந்தாங்க வயல்ல. நார் இல்லாம மாவு மாங்காய் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மாங்காய் போட்டு இன்னைக்கு சூப்பராக மீன் குழம்பு. மீன் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால வறுத்தர் வாழ்ந்துருக்கோம். கொஞ்சம் வறுக்கணும். மாங்காய் சேர்த்தாச்சு, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நிலா வந்து குழந்தை பிறந்த அன்னைக்கே நாங்கள் சீட்டு வந்துட்டோம். 3 நாளாக எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆனால் முகம் நல்லா ஜாலியாக விளையாடுது போகுது. ஆனால் இந்த ஒரு வாட்டம் மாறிடுச்சு முகம் பிள்ளைக்கு. அதனால எங்கள் அண்ணன் இப்போ தான் அழைச்சிக்கிட்டு, பெரிய அக்காலாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து, அழைச்சிக்கிட்டு போகிறோம். இப்போ வந்து இன்னைக்கு மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டு குழம்புக்கு போடுறதுக்கு தனித்தனியாக பிரித்து எடுப்போம். நம்ம மதியம் மீன் குழம்புலாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு நிலாவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தது. அதனால நாங்கள் வந்துட்டு கெழுவத்தூர் போயிட்டோம். அங்கே வந்து பாட்டியெல்லாம் கட்டியிருந்தோமா, அதுக்கு வந்து விதை எல்லாமே போட்டுட்டு வந்துடலான்ட்டு கெழுவத்தூர் போயிட்டு விதை போட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். இங்கே ஆச்சு வந்துட்டோம். என்ன நீங்கள் அம்மா பார்த்தீங்களா? தம்பியை பார்த்தியா? என்ன தம்பி எப்படி இருந்தா? நாங்கள் ஆச்சு போயிட்டு கெழுவத்தூர் போயிட்டு வந்தாச்சு. இது வந்து என்னோட மாத்திரை. என்னென்ன உழந்துருக்கணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லாமாங்கவா இல்லாமா, இது வேணாமா உனக்கு? என் வீட்டில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே தங்க 2 வாரம் தங்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டா. ஃப்ரிட்ஜில் இருந்த தயிர் இது வந்து மதியம் குடிக்கிறதுக்காக உங்க இங்கேருந்து போகிறப்பே வாங்கியிருந்தாங்க. ஆனால் குடிக்கல. அப்புறம் வந்து இது வந்து மசாலா, குழம்புத்தூள் இல்லையா, அதெல்லாம் மசாலா எடுத்துட்டு வந்தோம். இது வந்து மோர் மிளகாய், அப்புறம் கூழ் வடகம் இதெல்லாம் எடுத்துருந்தா பொரிச்சு சாப்பிட்டுக்கலான்னு. அப்புறம் வந்து இது கம்பு மாவு. இது இந்த கம்மங்கூழ் காய்ச்சிக்குவோம் அப்படின்ட்டு கம்பு மாவு எடுத்துருந்தேன். அப்புறம் தைலம், புளிசாத பொடி. புளிசாதம்னா குழம்பு இங்கே வந்தது உடக்கே என்னமோ நாக்கு மாறி இருக்கா. சரி, நாளைக்கு புளிசாதம் செஞ்சிருவோன்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இது கூழ் வடகம் தான். இது வந்து கில்லுகத்து. அது எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டை காலி பண்ணி வர்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். இங்கே 2-3 நாளைக்கு இங்கே தான் தங்குவோம். அப்புறம் பிரியாவுக்கு வந்துட்டு நாளைக்கு தான் பிரியாவை நாளைக்கு காலையில் பார்க்க போகணும். நாளைக்கு பிரியாவை ஆப்ரேஷன் பண்ணுறதான் நாளைக்கு தான் பார்க்க போகணும். அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டோம். பிரியா அக்கா ஊர்லேருந்து வந்துருக்கனால நைட்டு டின்னர் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். என்ன சாப்பாடுங்க? திருக்கை மீன் குழம்பு. உண்மையிலேவா? இப்போ வச்சுக்கலாம், மதியம் வச்சதா?
இப்போ வெங்காய ரசம். வெங்காய ரசம். சரி நன்றி. சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். அப்புறம் அது நாங்கள் போயிட்டோமா நிலா வந்து பார்த்துருக்கும் போல நாங்கள் இல்லைங்க இப்போ வரவே இல்லை. கோவம் வர்றேன் இங்கே மூலையில் போய் ஒண்டிக்குது. எங்களை பார்த்துட்டு பேசவே இல்லை. அதாச்சு இப்போதான் கொஞ்சம் ஐக்கியமாக இருக்காங்க. அங்கே பிள்ளைகளோட விளையாடுது. எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைங்க அப்புறம் பிரியா அக்கா பசங்களாம் இருக்காங்களா, அவங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கிழவத்தூர் போகிற வேலை இருந்ததுனால போயிட்டு கொஞ்சம் வெயிட்டு அன்னைக்கு அவசர வந்ததுனால பாத்திரம்னா அப்படி அப்படியே கிடந்தது கழுவாமலே. எல்லாம் போய் கழுவி வச்சுட்டு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வதையெல்லாம் போட்டுட்டு ரிட்டன் நாங்கள் அரைச்சி வந்துட்டோம். 2 நாளைக்கு இங்கே தான் தங்கியிருப்பேன். ஏன்னா நாளைக்கும் போகணும் தண்ணி வைக்க. காலையில் போயிட்டு ஈவினிங் இங்கேயே வந்துடுவோம் அரைச்சி. சரியா வர வரைக்கும் நிலாவை பார்க்கறதுக்காக வந்துடுவோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.